ஒசூர் அடுத்த கிளறுப்பை அணைக்கு நீர்வரத்து இரண்டாவது நாளாக அதிகரித்ததன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் மீண்டும் பொங்கி செல்லும் ரசாயன உரைகளால் அப்பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நேற்று முன்தினம் 281 கனஅடி நீர் வரத்து நிலையில் இருந்த நிலையில் வினாடிக்கு 657 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இன்று வினாடிக்கு 981 கனஅடி நீர் அணையின் 5 மதகுகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடியில் தற்போது 40.76 அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 981 கனஅடி நீர் திறக்கப்பட்டதால் ஆற்று பகுதியில் நீரில் செல்லக்கூடிய குவியலாக நுரை பொங்கி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலங்களையும் பரவி வருவது தொடர்கதையாக இருக்கிறது. கடந்த 4 வருடங்களாக இது போன்ற ஒரு ரசாயன நுரைகள் அங்கு காணப்படுவதாக கூறப்படுகிறது. நேற்றை விட இன்று நுரையின் அளவு அதிகரித்து காற்றில் பறந்தும் அணையின் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய பரவி வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இது தொடர்கதையாக இருப்பதால் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகளின் முழு கருத்தாக உள்ளது.